ஏன்டா ஒண்ணு என்ன மாதிரி பணக்காரன் ஆக்குற? நீ யாரு? நானா இருக்கேன். போடா. நீ யாரு? நானா இருக்கேன். பணக்காரனாரு நானா இருக்கேன். அது போட்டேன். இன்னொரு விஷயம் பெரியவா காஞ்சிபுரத்து திரும்பி பாருங்க. அரசியல் இல்ல, ஆன்மீகத்தை பேசணும். ஒரு ஆன்மீகத்தை பேசலாம். நீ சனாத ஒழிப்பு வேற நடத்துறியாங்க. இப்ப இதுக்கு தங்கல ஏட்டையா லைவ் போட்டிருக்க, அப்படியே பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கலவரம் ஆக போகுது. உலகத்துல எல்லா கோடீஸ்வரனும் பெரியவோட பக்தனுங்க. இவர் ஆசீர்வாதத்தை சம்பாரிச்சவனுங்க வர்றானுங்க. பெரியவா உங்களுக்கு கனகாபிஷேகம் பண்ணணும். கனகாபிஷேகம் என்ன தெரியுமா? தெரியாது, அதே நீயே சொல்லிடு. தங்கத்தால அபிஷேகம். நான் கூட நடிகை கனகா அபிஷேகம். தங்கத்தால அபிஷேகம். நான் கூட நடிகை கனகா அபிஷேகம் நினைச்சேன். நீ தெளிவா சொல்லி தொலை. வா பெரிய மரத்துக்கு. டேய் நான் எங்க உட்கார்ந்திருக்கேன், நீ என்ன சொன்ன? இப்படி சொன்னீங்கன்னா நீங்க தீக்கா பண்றாங்க அப்படிம்பாரு. பரவாயில்ல. திரும்ப வந்து நம்ம ஊருக்கு போறதே காசு கிடையாது. பண்றதா இங்கே கொண்டு வரானுங்க. மூட்டையா தங்க காசை மூட்டையா தூக்கிட்டு வரானுங்க. இது கூட இருக்கவங்கலாம் சரி ஆட்டை பண்ணுவேன் பிளான் பண்றானுங்க. இவர் தெரிஞ்சிச்சு இங்கே பண்றான்ட்டார். மூட்டை கொண்டு வராங்க. படம் பெரிய சரி பெரியவான்ட்டு பெரிய பெட்ஷீட்டை வச்சுட்டாங்க. இந்த காசெல்லாம் இந்த காசெல்லாம் அதில் ஒன்று பெட்ஷீட் வச்சுட்டாங்களா? அவருக்கு 84 வயசு. அப்ப 84 கிலோ தங்கத்தை கொண்டு வந்துட்டானுங்க. 84 வயசுக்கு 84 தங்கத்தை கொண்டு வந்துட்டானுங்க. பெரியவா மகா பெரியவா கொண்டு வந்துட்டானுங்க. கொட்டானுங்க தங்கத்தை எல்லாம் இந்த பெட்ஷீட்லயே விழுந்துருச்சு. இந்த கூலருக்கெல்லாம் ஐடியா பண்றோம். 84 தங்க காசு வந்துச்சு. யாரா ஊ சொல்றீங்களாப்பா? என்னப்பா இந்த கால்ல இந்த பெட்ஷீட் பூரா அப்படியே சுத்துறாரு. நம்ம 3 நாள் சோறு கிடைக்குமா? அது பாரு. தங்கத்தை பெட்ஷீட்னா நமக்கு 3 நாள் சோறு கிடைக்குமா? ஊருக்கு போற வரைக்கும் ஒரே எரி தெப்பகுளத்துல 84 தங்கம் போயிடுச்சு. ஒரு காசு எவனும் கிடைக்கல. போனதான் 84 தங்கமும். அதான் மகா பெரிய. ஏய் சகா குண்டாமன ஏடா என்ன திட்டுறா? இல்லடா யாரா திட்டுனானே? அவன்தான் சுந்தர் தான். கதை பேசிட்டு இருக்கேன். புண்டை போறானே என்னடா? ஏய் அது வேறடா இங்கடா. நம்ம என்ன வேலைக்கு வந்து அத பாரு. இது என்ன படம்? என்ன புண்டை என்ன பேசுற நீ? தேவையில்லாத தானே ஆரம்பிச்சு விட கூடாது. அப்புறம் அமைதியா உட்காருன்னு பார்த்துக்க கூடாது. அவன் பாட்டு பேசிட்டு போறான். குளத்துக்குள்ள போயிடுச்சு. 84 தங்கமா கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டாங்க. யூடியூப்ல போட முடியாது. யூடியூப்ல போலான்னு பார்த்தா கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏய் சகா 84 கிலோ தங்கம் சொல்ற, அவருக்கு 84 வயசு சொல்ற, அப்புறம் இப்படி ஒரு சுத்தி அதான் பெரியவா. குளம் பக்கத்துல இருந்துச்சா தூரத்துல இருந்துச்சாடா? நடுப்படியில உட்கார்ந்திருக்காரு. ஓ குளத்து பக்கத்துல. அதான் சொன்னாரு மடத்துக்கு வாங்க சீடரை கேக்குறானுங்க. இங்கே பண்றாண்டாரு. இன்னும் 4 காசு சொல்றேன் உட்காருங்க. இன்னும் 4 காசு சொல்றேன். பெரியாவை பத்தி இன்னொரு விஷயம். பெரியாவை பத்தி இன்னொரு விஷயம். இந்த வாலி ஸ்ரீரங்கத்து வாலி தெரியுமா? இது பொய்யானா கூட எனக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு. பொய்யே கிடையாதுடா. ஏடா பொய்யற கழுத்தை வெட்றா. ஏய் இந்தடா. ஏய் கழுத்தை வெட்றா பொய்யே. பேச்சு வாக்குல மர்மோல போய் வாடா போடான்ற. அது பேசலாம். அவன் போய் சொல்லிட்டான்ல என்கிட்ட. அவன் போய் சொல்லிட்டான். மர்மோல தானே பேசுவாங்க. நான் பொண்ணே தெரியல. அவன் போய் சொல்லிட்டான்ல. சரி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அமைதிங்க. இன்னும் ஒரு விஷயம் இல்ல. வாலி இப்போ வாலிக்கு வந்திருக்காரு. கண்ணதாசன் வந்து தீக்கா கூட கருணாநிதி சேர்ந்துட்டு சாமியே இல்ல ஊரு பூரா தீக்கா சாமி இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. சீரியஸா படுத்துட்டார். சாவை கடந்துட்டார். சாவை போகிறாரு. இந்த வாலி வந்தார் பெரியவாட்ட. ஏன்னா ஐயர் இல்ல ஸ்ரீரங்கத்துக்காரு. ஐயர் நேரா பெரியவாட்ட போயிட்டாரு. கண்ணதாசன் சாவர மாதிரி கொண்டு அவன் நெத்தியில பூசி உபதி கொடுத்துட்டாரு. சாமியே இல்லை. இவர் போய் சீரியஸா படுத்துக்காரு. உயிர் போற கணேசன் பூசிட்டார்.
நான் முடிச்சிட்டார். என்ன விபூதி வாசம் அடிக்குது, என்ன கண்ணதாசன் கேட்குறார். அது கதையில் ஐடிட் ஆகிட்டான் சொல்கிறார், பெரியவா அதனால தான் பிழைச்சிட்டானா, அதனால தான் பிழைச்சிட்டான். அப்போ சொல்கிறார் கண்ணதாசன், சாமியெல்லாம் நான் பயங்கர திட்டேன். எனக்கு ஒரு 10 வருஷம் வேணும் இதை சரி பண்ண. சாமியில திட்டி தீக்கால வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒரு 10 வருஷம் வேணும் இதை சரி பண்ண. அப்புறம் வந்துட்டார் நேராக இதுக்கு. கரெக்டாக உன்னிப்பா கவனிங்க, நான் எடுத்துக்கிட்டு இருக்கான் எர்ரா. 10 வருஷம் கேட்டாரா பெரியவாட்ட. ஒரு நிமிஷம் முன்னையும் போகாது, ஒரு நிமிஷம் பின்னையும் போகாது பெரியவாட்ட. சிக்காகோல இருக்காரு கண்ணதாசன். 10 வருஷம் முடிஞ்சு அங்க செத்துட்டாரு. ஏன் தமிழ் இந்தியாவும் சாகக்கூடாதா? கரெக்டா 10 வருஷம் முடியுது, சிக்காகோல சாகுறாரு கண்ணதாசன். பெரியவா சொன்னது ஒரு நிமிஷம் தவறாது. இன்னொரு கதை. இரு, நான் ஒரு கதை சொல்றேன். இவன் வந்து பெரியவா பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்கான். பெரியவாவுக்கு அப்புறம் சங்கராச்சாரியன் ஒருத்தர் வந்தாரா, சின்னவா. அப்ப நான் ஆரம்பிக்கும் போதே தெரியுதா, நான் உள்ள இருக்கும் போது அவர் இருந்தாரு. சங்கரராம கொலைகளுக்குள்ள சங்கராச்சாரியன் வந்தாருல, அவரு வாழை இலையை விரிச்சு தான் பேலுவாராம். வாழை இலையில தான் பேலுவாராம். அதை எடுத்துட்டு போறதுக்குலாம் ஆளு. அடுத்த ஒரு கதை இருக்கு, சங்கராச்சாரிய பத்தி நானும் சொல்றேன். இப்ப இருக்க பெரிய பேரை சொல்ல அவனை, இப்ப இருக்க யார் பெரியவான்னு சொல்ல சொல்றான். சின்ன பையன் இருக்காப்ல, இல்ல இல்ல அவரு இப்ப இருக்க பெரிய பேரை சொல்ல. 15 வயசு பையன் இருக்கான். இல்ல இல்ல இப்ப இருக்க பெரிய பேரை சொல்ல. பால பெரியவா, இப்ப இருக்க ஒரு பால பெரியவா. அவன் அதுலயேதான் இருக்கான். இந்த பெரிய கணக்குன்னு சொன்னேன்ல, கணக்கு, அந்த கணக்கு எப்படின்னா சிவனோட அவதாரம் தான் பெரியவா. நிறைய கதை இருக்கு. சரக்கு வரணும் சொல்லிட்டே இருப்பேன். எவ்வளவு சரக்கு வரும் அப்ப வந்துட்டு இருக்குது. பாரு எட்டு பாரு சரக்கு லேட்டா வரும்டா, கதை தானே முக்கியம். 10